படத்தோட ஸ்டார்ட்டிங்கில் புள்ள ரொம்பவே பயந்து கதறுவாங்க. பெத்தவ அம்மா இருக்கேன்டா எல்லாம் சரியாக போயிடும், எல்லாம் ஒரு கெட்ட கனவா நீ நினச்சிக்க அப்படின்ட்டு இவ இதெல்லாம் அழுதுபடியே தாங்க புள்ளையா சமாதானம் பண்ணுறா. அம்மாக்காரி பேர் ஜெஸ்ஸுங்க. இது இவளோட பையன், ஆட்டிசமில் பாதிக்கப்பட்ட ஸ்பெஷல் சைல்டுங்க. பையன் எப்போ பார்த்தாலும் இப்படி வீட்லேயே அழகாக டிராயிங் பண்ணுவான் போல். அப்போது புள்ள தவறுதலாக அப்படி ஒரு கட்டத்தில் பெயிண்ட்டை கொட்டி விட்டுறவும் அம்மாக்காரி கொட்டின பெயிண்டெல்லாம் அப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பா. அங்கே வீட்டு காலிங் பெல்ல எவனோ அமுக்கி விட்டு ஓடிடுவாங்க. இவ கடுப்புல ஒக்காளி எவன்டா அது, இதே வேலையா போச்சு அப்படின்ட்டு எவனும் காணும்னு பார்த்துட்டு இப்போ வீட்டு பக்கத்துக்காரர்கிட்ட ஏங்க காலிங் பெல் எவனா அடிச்சாங்க பார்த்தீங்களா அப்படின்னு அவரு இல்லை இல்லைம்மா நான் பார்க்கலன்றுவாரு. இவன் அடுத்ததாங்க ஒரு பேக்கில் துணிமணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எங்கேயோ வெளில கிளம்புவா. பையன் என்னன்னு தெரிலங்க, இவளோட அதுவும் அம்மாவோட வரவே மாட்டேன்ட்டு அப்படியே அடம் பண்ணுவான் ஒரு மாதிரி. இவ பிடிச்சி வம்படியா அப்படியே புள்ளைய தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டுக்கிட்டு காரில் எங்கேயோ ஊருக்குள்ளே போவாங்க. அங்கே கட் பண்ணா இப்போ இவங்கள காட்டுறாங்க. போட்டு ஓனர் இவர் தாங்க. ஆள் தான் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட இன்வைட் பண்ணி ஒரு ட்ரிப் ஆட்டம் ஒரு நாள் கடலுக்குள்ளே கடல் பயணம் போகலாம் வாங்கடான்ட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கவும் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஜாலியாக அப்படியே ஒரு ஒரு ஆளாக வந்து ஜாயின் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் நம்ம ஆட்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப நாளாகவே பரிச்சயமானவங்கன்றதால அதான் ஆள் இப்படி சிங்கிளாக இருக்கானேன்ட்டு மாமா வேலை பார்க்குற மாதிரி கூட ஒரு கொரியன் பொண்ணை இட்டாந்து அப்படியே பேச விடுவாங்க. இதான் என் கேங்லேயே அழகான பொண்ணு பேசுகிறா, நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியோ போங்க அப்படின்ற மாதிரி இவன் சும்மா வேண்டா விருப்பா தாங்க பேசுவான். அங்கே இந்த ஜெஸ்ஸு பொண்ணு அப்படி வரவும் ஆளு டப்புன்னு ஜெஸ்ஸை பார்த்துவிட்டு அப்படி யாருக்குமே இப்படி ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து கூப்பிட்டுருக்க மாட்டான். இவளுக்கு மட்டும் அப்படியே போயிட்டு அப்படியே போட்டை விட்டு இறங்கி போய் ஹே நல்லா இருக்கியாமா, ஆரி ஓகே பேபி அப்படின்னு அவ எதையோ பார்த்து அப்படியே பயந்து வந்தவளாட்டம். இவனை பார்த்ததும் ஐயா பாடா வந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நான் டயர்டாக இருக்கேன்னுவா. ஆளு சரிடி ட்ரிப்பு வேணாம் கேன்சல் பண்ணலாமா அப்புறம் போகலாமான்னு இவ இல்லை சரி நானும் வரேன்ட்டு போயிட்டு இப்போ மற்ற ஆட்களோடலாம் அறிமுகம் பண்ணிப்பா. இவங்க இப்போ மொத்தமாக 6 பேர் கொண்ட க்ரூவா, பசங்க 3 பசங்க 3 பொண்ணுங்கன்ட்டு ஃப்ரெண்டுகள்லாம் அப்படியே ஒன்றா கடலுக்குள்ளே போவாங்கங்க. ஜெஸ்ஸு இவ போட்டில் போன வந்ததுக்கு அப்படியே தூங்கிடுவாங்க. கனவு வரும் இவ ஏதோ கடல் அலைகள்லாம் அடிச்சுட்டு வந்து அப்படி கடல் ஓரத்தில் போட்டாப்புல அங்கே ஏதோ ஐலாண்டில் அப்படி இவ கண்ணு முழிக்கவும் இங்கேயும் அதே சமயம் அப்படியே முழிச்சு ஏதோ கட்ட கனவு கண்டாண்டி அப்படின்ட்டு பயந்து தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறா. இவளும் கப்பல் ஓனரு அந்த கிரெக்குன்றவனும் இப்போ தாங்க கொஞ்ச நாளாக ரீசெண்டாக தான் டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த காதல் மலர்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்குள்ள இப்போ ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்க மாதிரி இருக்குங்க. அவளுக்கு இந்த கிரெக்கு இவன் போட்டு ஓட்டலாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இவங்க இப்படி கொஞ்சம் குழாவுறதை பார்த்துட்டு இவளுக்கு சரியான வயிறு எரியுதுங்க. சொல்லுவா, அடியே நீ போய் பேசுடி, அவனை மிந்திருவா போல் இருக்கு, நீ போய் புஷர் பண்ணுறி அப்படின்ட்டு. ஜெஸ்ஸு இவன் மட்டும் கூட்டத்தில் இந்த மற்ற ஆட்களோட பெருசாக யார்ட்டையும் டச்சில் இல்லாமல் ஒரு மாதிரி அவுட் சைடர் ஆட்டம் ட்ரிப்புக்கு வந்திருப்பா. மற்ற ஆட்கள்லாம் ஆல்ரெடி பரிச்சயமானவங்கன்றதால இவள்கிட்ட கொஞ்சம் பார்த்து தாங்க பேசுவாங்கங்க. அப்புறம் இந்த மொட்டை அவன் ஊருக்குள்ளே அனாதை மாதிரி தங்க இடம் இல்லாமல் அப்படியே ஊருக்குள்ளே எங்கன்னா சுற்றிட்டு இருந்திருப்பான் போல் இருக்கு. அதை இந்த கிரெக்கு பையன் தான் மொட்டையை வாடா நீ என் கூடயே தங்கிக்கடான்னு சொல்லி கூப்பிட்டு தங்க இடமும் அதுக்கப்புறம் இந்த போட்டுக்க ட்ரெஸ்ஸுக்குன்னு அதுக்கப்புறம் ஷிப்லேயே அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து கூடவே தான் வச்சுருக்காங்க. அப்போலேருந்து மொட்டையும் நல்லா கிரெக்கை நல்லா பிடிச்சிக்கிட்டான். கிரெக்கு வந்ததுலேருந்து இந்த கொரியன் பொண்ணுட்ட அப்படியே பிடிக்காம அப்படியே மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான். இவளும் கடைசியாக சொல்லிடுவா, அடே எனக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை சரியா, கொஞ்சம் மூஞ்ச திருப்பாமல் கொஞ்சம் ஒழுங்காக பேசுகிறா அப்படின்ட்டு இவங்க நல்ல ஒரு வைப்பில் அப்படியே ஜாலியாக எல்லாம் ஒன்றா போய்கிட்டு இருப்பாங்கங்க. என்னன்னு தெரிலங்க, திடீர்னு கப்பல் அந்த நடு கடலுக்கு வந்ததும் ஒரு மாதிரி அன்யூஷுவலாக நடக்க ஆரம்பிக்கும். எப்படின்னா கடலில் காற்றே அடிக்காமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ஏதோ கிணத்துக்குள்ள தண்ணியில் இவங்க போட்டு மிதந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. என்னடா காற்றை காணும் வித்தியாசமாக இருக்கேடான்ட்டு கிடப்பாங்க. அப்போது வானம் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு வந்து திடீர்னு இறமே ஒரு மாதிரி டோட்டலாக இருட்டி போயிடுது. கிரெக்குங்க டக்குன்னு போயிட்டு கீழே கோஸ்டல் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி கேட்பான், ஏங்க என்னங்க புயல் கீழே எதுவும் வந்திருக்கான்ட்டு அவங்களோட கம்யூனிகேட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கங்க ஒரு பொண்ணு கிராஸ் டாக்ல அப்படியே பயந்து போய் ஹெல்ப் மீ எல்லாரையும் கொல்றாங்க, எல்லாம் செத்துட்டாங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு. இவனும் நீங்கள் எங்கே மேடம் இருக்கீங்க சொல்லுங்கள் நாங்கள் வர்றோம் ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு பொசிஷன் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு காப்பாற்ற வர்றோன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் கிராஸ் டாக்கு பேசினவங்க அவங்க கால் அப்படியே கட்டாயிரும் ஒரு கட்டத்தில். ஜெஸ்ஸு இவன் மேலே நின்று அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் இவளும் பார்த்துக்கிட்டு தாங்க
நின்றுட்டு இருப்பா. மேலேருந்து கிரெக்கை கூப்பிட்டு காட்டுவாங்க, பாரா மச்சான் புயல் வந்துட்டு இருக்குடா அப்படின்ற மாதிரி. இவன் உடனே டக்குன்னு எல்லாம் லைஃப் ஜாக்கெட்லாம் போடுங்கடா, சீக்கிரம் 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 அப்படி அப்படி எல்லாத்தையும் சேஃப் பண்ண சொல்லிக்கிட்டு இப்போ போட்டையும் இவன் இந்த புயல்டேந்து அப்படியே சேதாரம் இல்லாமல் தப்பிச்சிடலான்ற மாதிரி அப்படி இப்படி ஓட்ட பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவனும் அந்த மொட்டையும் சேர்ந்துக்கிட்டு. ஆனால் புயல் போட்டு இவங்க கப்பலையே அப்படியே சூறையாடி விட்டுட்டு தாங்க போகும். ஆட்கள் எல்லாம் இதில் அப்படியே கடலுக்குள்ள எல்லாம் அவங்க ஒரு இடத்துல போயிடுவாங்க. போட்டே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே தலைகீழ கவுத்து விட்டுருங்க. இவன் நீச்சல் தெரிஞ்சதுனால அப்படியே எஸ் ஆகிடுவான். மற்ற ஆட்கள்லாம் அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டதுனால சேஃபாக வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் இவ கூப்பிட்டுட்டு வந்த அந்த கொரியன் பொண்ணு மட்டும்தாங்க காணா போயிருப்பா. இவங்க சுற்றி சுற்றி தேடிட்டு இருப்பாங்க, இருக்காளா வருவாளான்ற மாதிரி. அவள் குரல் மட்டும்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். கத்தி கத்தி கூப்பிடுவா. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவள் குரல் அப்படியே குரலையே கேட்காம அப்படியே போயிடும். இவங்க இந்த நடுக்கடல்லையே யாராவது காப்பாற்ற வருவாங்களா, மீட்கும் படை வருமா அப்படின்ற மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துருப்பாங்க, என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி. அங்கே இந்த போட்டுங்க அது ஒரு மாதிரி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது, அப்படி டக்குன்னு சூரியனும் பொழந்துக்கிட்டு அப்படியே நடு கடலுக்குள்ள அப்படியே வரும் பாருங்க. இவங்க எல்லாம் அப்படியே போட்டை பார்த்துட்டு ஹெல்ப் ஹெல்ப் ப்ளீஸ் சம்படி ஹெல்ப் அப்படின்ட்டு எல்லாம் கையை காட்டி அப்படியே கத்தி கூச்சல் போட்டாப்புல ஹெல்ப்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க. இவன் உள்ள யாரோ நிற்கிறாங்க, அங்கே பாரு பார்க்குறாங்க பாரு அப்படின்ட்டு காட்டுவான். அங்கே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த போட்டே இவங்க கிட்ட வந்ததும் இவங்களே அந்த போட்டுக்கு அப்படியே தாவி கீவி எல்லாம் இந்த பெரிய போட்டுக்குள்ள அப்படியே ஏறி போக, அங்கே இவ்வளோ பெரிய போட்டில் இவங்க கண்ணுக்கு ஒருத்தம் கூட தெரிய மாட்டாங்க. ஆள் நடமாட்டமே இல்லாமல் அப்படியே போட்டே ஒரு மாதிரி வெறிச்சோடி போய் அப்படியே சுத்தமாக டோட்டலாக எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கே ஜெஸ்ஸு இவ ஒரு மாதிரி அப்படியே பேந்தன்னு அப்படியே முழிச்ச மெனிக்கே தாங்க சுற்றிக்கிட்டு இருப்பா. இவங்க உள்ள போட்டு ஃபுல்லாக அப்படியே சுற்றி சுற்றி உள்ளே போய் இந்த ரூம்லலாம் அப்படியே என்ன எவனையும் காணுன்றாப்லையே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே இந்த ஜெஸ்ஸுங்க கிரெக்கை கூப்பிட்டு சொல்லுவா, அடே எனக்கு இந்த இடம் ஆல்ரெடி தெரியும்டா, எனக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்டா நான், இதெல்லாம் ஒரு தேஜாவு மாதிரி இருக்குடான்னுவா. கிரெக்கு ஆமாண்டி என் வீட்டில் கூட இதே டிசைன் தான் இருந்துச்சு, அதான் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்டி அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பான். இல்லை இல்லைடா அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்போது இவங்கெல்லாம் இந்த போட்டு பற்றின அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த கிரீக் கடவுள் சிசிஃபஸ் கதை தெரியும்ல? சிசிஃபஸ்ன்றவன் ஆள் சாகாவரம் மாதிரி ஒரு டெத்தையே சீட் பண்ணுற மாதிரி கடவுள்கிட்டையே அப்படியே ப்ராமிஸ் பண்ணி சாவை ஏமாற்ற பார்த்துருப்பான். கோவத்தில் கடவுள்கள் எல்லாம் இவனை சபிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்கங்க. என்னென்னா ஒரு பெரிய பாறாங்கலை அப்படியே மலை அடிவாரத்துலேருந்து அப்படியே உருட்டிக்கிட்டே மலை உச்சி வரைக்கும் அப்படியே எடுத்துக்கிட்டு போகணும். அங்கே போயிட்டு அந்த பாறாங்கலை அங்கேருந்து கீழே திரும்பி உருட்டி விட்டுருணுங்க. அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்த அந்த பாறாங்கலை திரும்பி கஷ்டப்பட்டு போராடி கீராடி அப்படியே உருட்டிக்கிட்டே மறுபடியும் அப்படி உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் கீழே தள்ளி விட்டு இதே மாதிரியே அவன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரிங்க. அப்படி தாங்க அந்த சிசிஃபஸ்ன்றவன் சித்திரவதை பண்ணியிருப்பாங்க. இது இந்த மேலை நாடுகளில் ரொம்பவே ஃபேமஸான கதைங்க. படத்துலையும் இந்த போட்டுக்கு சிசிஃபஸோட அப்பம் பேரை தாங்க எயூலஸ்ன்ற பேரில் போட்டை 1933 கமிஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு இவங்கெல்லாம் இதை பற்றி அப்படியே பேசி அப்படியே வியந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போது எவனோ இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படியே ஒட்டு கேட்டுக்கிட்டு டக்குன்னு அந்த ஆள் சாவியை கீழே விட்டுட்டு அப்படியே சத்தம் கேட்டதும் இவங்க அப்படி திரும்பி பார்ப்பாங்க பாருங்க. அப்போ இவங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இங்கே கீழே கிடந்த சாவி இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்க. ஜெஸ்ஸு இதை வாங்கிட்டு அடே இது என் வீட்டு சாவிடா, பாருங்கடா இது என் பையனோட ஃபோட்டோடா, இதை நான் தாண்டா போட்டில் நம்ம போட்டில் எடுத்து வந்தேன் அப்படின்ட்டுவான். இவ உடனே அப்போ கேட்பாங்க, அடி இதை நம்ம போட்டில் நீ வச்சுருந்தியாடி, ஒருவேளை இது என் ஃப்ரெண்டு அந்த கொரியன் பொண்ணு இருக்குமோ அவளோட வேலையாக இருக்குமோ அப்படின்னா கூட இருந்த லவ்வரு அவரு கடுப்படிப்பார். ஆமாண்டி போட்டில் உயிர் பொழைச்சி இப்படி நம்மள்ட்ட கண்ணாம்பூச்சி விளையாடிட்டு இருக்கா, வாடி பேசாமல் எதனா சொல்லிட போகிறேன் அப்படின்றாப்புல கூப்பிட்டு போவார். இவங்க அப்புறமா போட்டில் உள்ள அந்த டைனிங் ஹாலுக்கு போவாங்கங்க. அங்கே சாப்பாட்டெலாம் விதவிதமாக எப்படின்னா ஓடுறது பறக்கிறது நீந்துறது தாவுறதுன்னு எல்லா வெரைட்டியும் செஞ்சு அப்படியே ரெடியாக செஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க அப்படியே ஒன்றும் புரியாமையே என்ன சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க, எவனையுமே காணும் அப்படின்னு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்க. அப்போ ஜெஸ்ஸு கண்ணாடியில் எவனையோ பார்த்துட்டு அங்கே யாரும் இருக்காங்க அப்படின்னவும் மொட்டை அப்படியே துரத்திக்கிட்டே அவன் பாட்டு போட்டுக்குள்ளே தனியாக ஓடிடுறாங்க. இப்போ கிரெக்கு பைய இவங்கள்ட்ட டேய் நீங்கள் இங்கே இருங்கடா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இவன் தனியாக போட்டுக்குள்ளே போவான். இவன் பின்னாலேயே எனக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த மாதிரி இருக்குடா, நம்புடா தேஜாவுடா அப்படின்னு நான் சொல்கிறத நம்புடா உண்மை தாண்டா அப்படின்ட்டு இருப்பா. அங்கே ஒரு ரூமுக்குள்ளேருந்துங்க அப்போ டேப்பு திறந்து தண்ணி ஊற்றுற சத்தம் கேட்கவும் இவங்க போயிட்டு பார்ப்பாங்க. அங்கே ரத்தத்தில் கோ டு டேத்தர் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரத்தம்லாம் இருக்குது. மேலே
மொட்டைங்க அவன் தனியாக போட்டு உள்ள ஹலோ யாருன்னா இருக்கீங்களா யாருன்னா இருக்கீங்களான்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஜெஸ்ஸு இப்போவும் கிரெக்கிட்ட எவ்வளவோ சொல்லி பாப்பா அடே நம்புடா ப்ளீஸ்ரா அப்படின்னு. ஆனால் இவன் நல்லா கடுப்பாகி டென்ஷன் ஆகி நல்லா மூஞ்ச காட்டி பேசி விட்டுறவும் ஜெஸ்ஸு இதில் கோச்சிக்கிட்டு அப்படியே தனியாக போயிடுறாங்க. கிரெக்கு சண்டை போட்டுவிட்டு இப்போ கோவத்தோட அந்த தேட்டர் பக்கத்து கடைசியாக போகிறான். அதே சமயம் இவங்களும் ஒன்றா அப்படியே ஜோடியாக அப்படியே போட்டுக்குள்ளே அப்படியே சுத்த அங்கே தரையில் ரத்தத்தை பார்த்துட்டு அப்படியே பின்னாலேயே போனால் அங்கேயும் ரத்தம் அப்படியே கிடக்கும். இவங்க அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களும் கடைசியில் தேட்டருக்கு வந்துட்டாங்கங்க. இங்கிட்டு ஜெஸ்ஸு டைனிங் ரூமில் இவளோட அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே காணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். அங்கங்க இந்த மொட்டை அவன் ரத்தத்தோட அப்படியே அடிபட்டு வரவும் இவ அடே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு கிட்ட போவா. மொட்டை டக்குன்னு இவ கழுத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிச்சிருவாங்க. கீழே தரையில் தள்ளி அப்படியே ஒரு மாதிரி கொல்ல பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஜெஸ்ஸு இந்த போராட்டத்தில் எதனா பண்ணி எஸ்கேப் ஆக முடியுமா அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருப்பான். அவன் கண்ணை பிடிச்சி நோண்டுவான். அப்புறம் அவன் தலை பின்னால் இந்த ரத்தம் வர இடத்துல அப்படி கையை விட்டு நோண்டி விட வந்தாங்க. மொட்டை அங்கேயே அப்படியே வழியில் சாஞ்சுக்கிட்டு இவளை விட்டுருவான். அப்போது வெளிலேருந்து ஏதோ கன் ஷாட் பண்ணுற சத்தம் கேட்கவும் இவன் அங்கே சத்தம் கேட்ட இடத்துக்கு அப்படியே அந்த தேட்டருக்கு போவாங்க. அங்கே கிரெக்கு அப்படியே குண்டடிப்பட்டு அப்படியே சாவ கிடக்குறான். இவன் ஜெஸ்ஸு என்னடி பண்ண அவனை ஏன்டி சுட்ட அவன் தெளிவாக சொன்னான் நீ தாண்டி சுட்ட அப்படி எதுக்கடி சுட்ட அப்படின்ற மாதிரியே அடியே நீ என்ன ஒரு சைக்கோ அப்படின்ட்டு இவ்வளோ பிடிச்சி அப்படியே கத்திட்டு இருப்பாங்க. இவ சொல்லுவா அடே நான் அதெல்லாம் பண்ணவே இல்லைடா நான் மொட்டையோட அங்கிட்டு இருந்தேன்டா எனக்கு இதெல்லாம் சுத்தமாக தெரியாதுடான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்போ இவர் அப்போ நீ எங்களை எதுக்கடி தேட்டர் பக்கத்து போக சொன்ன நீ தானே வர சொன்ன எதுக்கடி வர சொன்ன அப்படின்னுவாரு. இவ அடே நானும் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையடா நான் எங்கேயோ இருந்தேன் உங்களை நான் பார்க்கவே இல்லைடான்ற மாதிரி சொல்லுவோம். உடனே இவ ஆஹா ஏங்க இவ ஒரு பைத்தியங்க இவ ஒரு ஸ்கீசோ பேஷண்ட் போலங்க அப்படின்ட்டு இவளை போட்டு அப்படியே கார்னர் பண்ணி அப்படியே நோண்டி துருவிட்டு இருப்பாங்க. அப்போங்க தேட்டர் மேலேருந்து எவனோ அப்படியே இந்த கோணிப்பை தலையை போட்டாப்புல இவங்க என்ன நல்லா வெறித்தனமாக ஷூட் பண்ணி அப்படியே இந்த மேலே இந்த லவ்வர்ஸ் ரெண்டுத்துக்கும் சரியான அடி விழுந்துரும். இவர் அங்கேயே அப்படியே செத்துவாப்புல. அவர் காதலி அவள் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே கதறி அழுவா இவளை பிடிச்சிக்கிட்டு. ஜெஸ்ஸு பொண்ணு அவளையாச்சும் காப்பாற்றிடலான்ட்டு அப்படியே இழுத்துக்கிட்டு இவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போவா பாப்பா. அங்கே அவளுக்கும் நல்லா வயிற்ற காட்டி ஒரு சுட்டு சுட்டு சாச்சிருவாங்க. ஜெஸ்ஸு இவ ஊசரை காப்பாற்றிக்கிட்டு அப்படியே தெரிச்சு அடிச்சுக்கிட்டு கடைசியாக போட்டுக்கு கீழேங்க அப்படியே இன்ஜின் ஏரியா பார்க்கிட்டு போய் அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பா. கோணிப்பையக்காரன் அப்படியே வந்து அப்படியே உள்ளே வந்து இவளை கொல்ல அப்படியே வெறியோட அப்படியே கையில் ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு அப்படியே தேடி போட்டு பூரா அப்படியே தேடுவாங்க. இவ ஓடி கீடி கடைசியாக போட்டுக்கு மேலே அப்படி போவ அங்கே கோணிப்பையிட்ட மாட்டிடுவாங்க. இவளை நல்லா அட்டியை போட்டு ஒரு கட்டத்தில் அப்படி துப்பாக்கி முனையில் இவளை அப்படி கீழே படுக்க போட்டு அப்படியே வச்சிருப்பான் பாருங்க. ஷார்ட் கன்ல அப்படி ட்ரிகரை கை வச்சிருவாங்க. ஒரு செகண்ட் அப்படி ஹெசிடேட் பண்ணினாப்ல அப்படி யோசிச்சுட்டு அப்புறம் கடைசியாக அப்படி ஷூட் பண்ணுறப்ப இவ டக்குன்னு அப்படியே கன்னை தட்டி விட்டுவிட்டு அவனுக்கு ஒரு அடியை போட்டுவிட்டு இவ அப்படியே கீழ்டுக்கு தாவி கீவி அப்படியே எஸ் ஆகி ஓடுவாங்க. இவங்களுக்குள்ள இங்கேயே சரியான ஃபைட்டு போகுங்க. ஜெஸ்ஸு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக சண்டை போடுவா. கோணிப்பையே இவளை கொல்றதுக்காக அப்படியே சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப நேரம் மூச்சை போட்டு கொல்றதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில்ங்க இந்த ஜெஸ்ஸிட்ட அந்த கோணிப்பை அப்படியே அந்த போட்டு முனையில் போய் அப்படியே மாட்டி நின்றுவான். இவ கோடாலியோட எதுக்கடா எனக்கு கொல்ல பார்த்தா யாரா நீன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த கோணிப்பையே இவ குரல்லையே சொல்கிறா என்னன்னா அவங்க ரிட்டன் வருவாங்க இது ரிட்டன் நடக்கும் நீ எல்லாத்தையும் கொன்னாதான் உன்னால் வீட்டுக்கு போக முடியும்ன்ட்டு கொல்லு கில் டெம் ஆல் அப்படின்ட்டு கோணிப்பை இப்போ கடலுக்குள்ளே அப்படியே விழுந்துரும். இவளுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே அப்படியே சுத்தமாக புரியாமல் அப்படியே பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே தாங்க இவங்க இந்த மொத கடலில் இந்த போட்டுகிட்ட உதவி கேட்டு ஹெல்ப்ன்ட்டு கத்திக்கிட்டே வருவாங்கல்ல. அப்போ கூட இந்த போட்டில் யாரோ இவங்களை பார்க்குற மாதிரி அப்படியே சொல்லியிருப்பாங்க. அது இவ தாங்க இங்க இருந்து இவங்களை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது இப்பதான் புரிய வருது. இவ வர்றவங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க கண்ணில் படாதபடி அப்படியே போட்டுக்குள்ளே போய் அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு அவங்க என்னென்ன பேசுகிறாங்கன்றதை அப்படியே ஒட்டுக்கிட்டுக்கிட்டே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்போதான் இந்த சாவியை ஒரு இடத்துல அப்படி கீழே போட்டுட்டு ஓடி இருப்பா. இவ தாங்க அதையும் பண்ணிட்டு ஓடுறது. ஆனால் இவ அந்த ரத்தத்தில் அந்த கோ டு தேட்டர்னு ஒரு ரூமில் எழுதி வச்சிருப்பாள். அது இவ பண்ணலை வேற எவனோ எழுதி வச்சிருக்காங்கன்றதை காட்டுவாங்க. ஆனால் இவ தாங்க அந்த டைனிங் ரூமில் போய் அப்படி இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க அங்கே உள்ள ஜெஸ்ஸு இவளை பார்த்துக்கிட்டு யாரையோ பார்த்தேன் அப்படின்றப்பான். அப்போ கூட இந்த மொட்டை கூட இவளை துரத்திக்கிட்டே ஓடி இருப்பானே அந்த சீனு இவ தாங்க பண்ணியிருந்திருக்கா. அங்கே மொட்டை கடைசியாக இவளை பார்த்துருப்பாங்க. இவ அடி நான் சொல்கிறத கேளுடா என்ன மாதிரியே இன்னொருத்தி இருக்காடா உள்ளே இருக்கவ வேற ஒருத்திடா நான் வேற எனக்கு இருக்காடா புரியுதாடா அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க. அவன் என்னடி உளர்ற சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீ ஒரு பைத்தியம் ஆயிட்டான்றதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் வா அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி
மாதிரி அப்படியே நம்பாம போவான். இவங்க அப்படி எவ்வளவோ சொல்லி சொல்லி பாப்பா. கடைசியா அவனை டேய் என்ன நம்புடான்ட்டு அப்படியே கத்தி அப்படி அவன் தலையை கொண்டு போய் அந்த செவுத்துல அடிப்பா பாருங்க. ஆளு தலையில அப்படியே அந்த கம்பியில சொருகி அப்படியே ரத்தம் பீச்சுக்கிட்டு அப்படியே பீறிட்டு அடிக்குது. இவன் அப்படியே பயந்துக்கிட்டு ஐயோ சாரிடா அப்படின்ட்டு அவ பாட்டு பயந்துக்கிட்டு கீழே ஷிப்பு பேஸ்மெண்ட்டுக்கு அப்படி ஓடிடுவாங்க. உள்ள போய் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே முட்டி போட்டு அழுதுகிட்டு இருப்பா பாருங்க. அங்க பேப்பர்ல எல்லாத்தையும் கொன்னுரு வந்தாங்கன்னா எல்லாத்தையும் கொன்னுரு அப்படின்ட்டு இதே மாதிரி ஒரு 1000 பேப்பர் இருக்குங்க. இவளும் அதே மாதிரி அப்படியே எழுதி வச்சிடுறா. அங்க இவ லாக்கிட்டுங்க அந்த செயின் இதுல அப்படியே மாட்டி தொங்கிட்டு இருக்கவும் இவ அப்படி பார்த்துட்டு இருப்பா. பார்த்தா கீழே இதே மாதிரி அப்படியே ஆயிரக்கணக்கான லாக்கெட்டு அப்படியே கிடக்கதை பார்த்துட்டு இவ அப்படி பயந்து போய் அப்படி எந்திரிக்க இதுல அருந்துதாங்க இவ கழுத்துல இருந்த லாக்கெட்டு அப்படியே கீழே விழுந்து இதுல அப்படியே சேர்ந்துருது. இவளுக்கு இப்ப புரிஞ்சிருதுங்க. ஓகே, வந்திருக்கவங்கள யாரோ நம்ம கொல்ல போறாங்க, நம்ம அந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணலான்ட்டு இவ வந்திருக்கவங்கள காப்பாத்துறதுக்காக ஒரு ப்ரொடெக்டர் வெர்ஷன்ல அப்படி ஹீரோ வாட்டம் இவ இப்போ வந்திருக்கவங்கள அந்த கோணிப்பை தலையன் அவன் யாருன்னு தெரியல, அவன் இவங்கள பூரா பேத்தையும் கொல்லாம காப்பாத்த பார்ப்பாங்க. ஆனா போறப்ப இவ தாங்க இந்த இப்படி கையில கோணிப்பை நிறைய பெல்லட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆனா தலையில மாட்டிக்காம அதை கையில எடுத்துக்கிட்டு மேல அந்த கோணிப்பை யாருன்னு தெரியாம அவனை கொல்றதுக்கு போவாங்க. அங்கே மொட்டைகிட்ட போய் இவ முதல்ல அவன்கிட்ட சொல்லுவாங்க, பாத்தியாடா நான் சொன்னேன்ல என்ன மாதிரியே இன்னொருத்தி இருக்கா ஷிப்பில் வந்திருக்கா அப்படின்னு, அது உண்மை தாண்டா, நான் தாண்டா நினைச்சோம் அவ போய் அப்படின்ற மாதிரியே அவனுக்கு எவ்வளவோ ப்ரூஃப் பண்ணி காட்டிடுவா. இப்போ இந்த தேட்டர்லங்க அங்கே இந்த குண்டடி பட்டுக்கிட்டு அவங்க கிடைக்கிறவங்கள்ட்ட போய் அப்படியே பேசி சொல்ல ட்ரை பண்ணுவான். அப்போ கோணிப்பை அப்படி இவங்களை பார்த்து அப்படியே துப்பாக்கியில் போட்டு சுடுதல் பண்ணுவோம். இவ அப்படியே பதிலுக்கு கோணிப்பை தலையிலேயே அவனுக்கு ஒரு ஷூட் பண்ணி விட்டுருவா. இவ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பேட்டனை மாத்திர மாதிரிங்க இவங்கள சாக விடாம அந்த கோணிப்பைட்டேந்து அப்படி காப்பாத்திட்டு இப்போ கண்ணை இவங்கள்ட்டே டேய் நீங்களே வச்சுக்கோங்கடா, யாரனா வந்தாங்கன்னா யோசிக்காம சுட்டுங்கடா, ஷூட் பண்ணிருங்க அப்படின்ட்டு இவ தனியா அப்படி மேலே போயிடுவாங்க. இவங்க இப்போ பயந்தபடியே அப்படியே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ யாரோ வரவோ முதல்ல ஷூட் பண்ணிடுவாங்க அப்படியே டப்புன்னு பார்த்தா அங்கே அந்த கோணிப்பை தாங்க அப்படி நின்றுட்டு இருப்பான். கோணிப்பையே கடைசியா வேற வழியே இல்லாம அப்படி அந்த மாஸ்கை கிளட்டுறப்ப தாங்க தெரியுது இது இந்த ஜெஸ்ஸோட இன்னொரு வெர்ஷன்றான்றது. அவ இவங்கள்ட்ட அப்படி போயிட்டு டேய் உங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருந்தா என் கூட வாங்கடா, என்னை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கூப்பிட்டு போய் இந்த 237 ரூமுக்கு கூப்பிட்டு போயிடுவா. ஆளு வந்த வண்ணத்துக்குங்க பேக்ல வச்சிருந்த அந்த கத்தியை எடுத்து போட்டு சகட்ட மேனிக்கு 2 பேத்தையும் நல்லா அறுத்து விட்டுருவா. குத்தி போட்டு அதுல இவளை அறுத்துப்பட்டு ஆளு இவ ஒரு மாதிரி எஸ் ஆகி ஒரு மாதிரி குத்திரும் குலையுமா அப்படியே ஓடிட்டு இருப்பா. அப்போ இவள்கிட்ட மாட்டின அந்த லவ்வர் பையங்க இவனை அங்கேயே ஒரு மாதிரி கொன்னு போட்டு குத்தின்னு கொடூரமா குத்தி அப்படியே போட்டு கொத்துக்கறி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ அறுபட்டு அப்படியே வலியோட அப்படியே ஓடிட்டு இருப்பா பாருங்க. அங்க காப்பாத்துற வெர்ஷனு அவன் இவளை தேடி வாடி நான் இல்லடி அது அப்படின்ற மாதிரி அப்படியே கூப்பிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. இவளையும் நம்பாம அப்படியே ஒளிஞ்சு ஓடிட்டு இருப்பா இவளுக்கு பயந்து. அங்கதாங்க இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இவங்க போட்ல அந்த கோஸ்ட் கார்டு கிட்ட ஹெல்ப்புக்கு நம்ம கிரெக் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப அப்போ கிராஸ் டாக்ல யாரோ ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணுங்க எங்களை எல்லாம் கொல்றாங்க, அவ எல்லாத்தையும் கொண்டுட்டா ஹெல்ப் அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம்ல, அதெல்லாம் இவ தாங்க பேசியிருக்கான்றது இது நமக்கும் புரிய வருது, அந்த ஜெஸ்ஸுக்கும் இது தெரிஞ்சு போயிருதுங்க. நீ தானா அது அப்படின்ற மாதிரி துரத்திக்கிட்டே போயிட்டு இருப்பா. அப்போ இவ இந்த காப்பாத்துற வெர்ஷனுக்கு பயந்துகிட்டு இப்போ வேற இடத்துக்கு அப்படி ஒரு கட்டத்துல இந்த இடத்துக்கு உருவா பாருங்க. இந்த பொண்ணு மாதிரியே கிட்டத்தட்ட 100கணக்கான பாடிங்க அப்படி செத்து போய் ரத்த வெள்ளத்துல அப்படியே கிடந்து பிணங்களோட பிணமா இவளும் இப்போ அங்க செத்து சாய்வாங்க. அங்க ஜெஸ் பொண்ணு கடைசியில தாங்க பாக்குறா கோணிப்பை வேற யாரோ போல அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தலான்ட்டு இவ ஒரு ப்ரொடெக்டர் வெர்ஷன் எடுத்து அது கூட சண்டை போட்டிருப்பால. இப்போ இவ தான் அந்த கோணிப்பையன்ற உண்மை இவளுக்கு இப்போ புரிய வருது. அப்புறம் அடுத்ததா இப்போ இவ அந்த மேலேருந்து இன்னொரு லூப்ல மாட்டி மொத இவங்க போட்ல ஹெல்ப் கேட்டு வர்றதையும் அதை இவளோட இன்னொரு வெர்ஷன் அது இப்படி எட்டி பார்த்துட்டு இருக்கதையும் இவ அப்படி மேல நின்று அப்படி ரெண்டுத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருப்பா பாருங்க. இதுக்கு அப்புறமா தாங்க மொத்தமா புரிய வருன்ற மாதிரி இன்னும் அந்த கிளீன் பிக்சர் கிடைச்சாப்புல இருக்குது. அப்புறம் இவ போயிட்டு இவளோட அந்த 2வது வெர்ஷனு அது மொட்டைட்ட அப்படியே தனியா போய் பேசி அவன் தலையை அது சொருகி விட்டுட்டு அது கொண்டுட்டு ஓடிடும்ல. இவ அது பார்த்துக்கிட்டே அவ
அவள் போன அப்புறமா அவன்கிட்ட போய் ஏய் நான் உன்னை காப்பாற்றுறேன்டா அப்படின்ட்டு இவளுக்கு இப்போ தாங்க எல்லாமே ஒரு மாதிரி புரிய வந்துடுச்சு. ஓகே, நம்ம இந்த லூப்லேருந்து தப்பிக்கணும்னா இப்படி ப்ரொடெக்டர் ரோல் ப்ளே பண்ணாலாம் தப்பிக்க முடியாது, தப்பிக்க ஒரே வழிதான் வில்லன் ரோல் தான் எடுத்தாகணும் அப்படின்ட்டு அதுக்கு இவங்களை கொண்டாதான் முடியும்ட்டு ரியலைஸ் பண்ணி முதல்ல போயிட்டு அந்த 237 ரூமில் இவ தாங்க இந்த வில்லன் வெர்ஷன் தான் போயிட்டு அப்படி இந்த செத்து கிடக்க ரத்தத்தில் கோ டு டேட்டர்னு அப்படி எழுதிட்டு போயிருப்பா. அப்புறம் இந்த பேட்டர்னை சேஞ்ச் பண்ணணும்னு அப்படியே பார்க்காம பேட்டர்னையே ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி செத்து கிடந்தவங்க அந்த பாடியெல்லாம் இந்த புதுசாக வந்திருக்கவங்க பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு பார்க்காத மாதிரி அந்த பாடியெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுவிட்டு அப்புறம் இவ தாங்க இந்த காதல் ஜோடிகளை டேய் தேட்டருக்கு போங்கடா, போய் அங்கே போய் எல்லாம் ஒன்றா சேருங்கடா அப்படின்ட்டு அனுப்பி விட்டுரு போகிறா. அடுத்ததா கடைசியா இவளே அந்த கோணிப்பையை போட்டுக்கிட்டு அந்த கடைசி லூப்பை ரிப்பீட் பண்ணுறதுக்காக முதல்ல அந்த காதலன் கிரெக்குங்க இவனை ஷூட் பண்ண அப்படியே ஒரு மாதிரி ஹெசிடேட் பண்ணி அப்படியே தயங்கி நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே காதலன் இவ செருப்பை பார்த்துட்டு அடி நீ எதுக்கடி என்ன கொல்ல பார்க்குற, ஏய் என்னடி செல்லம் அப்படின்ட்டு அப்போ ஒரு மாதிரி அப்படியே கிட்ட வரவும் இவ லூப்லேருந்து தப்பிக்க வேற வேலையே இல்லாமல் அப்படியே மனசை கல்லாகிட்டு இவனை சுட்டு அப்படியே கீழே தள்ளி விட்டுருவாங்க. இங்கேருந்து அவன் கீழே அந்த டைனிங் ரூமில் அப்படி விழுந்ததும் அங்கே தாங்க இவ சுட்டதா மச்சான் அவ என்ன சுட்டுட்டாடா அப்படின்னு இவங்கள்ட்ட சொல்லியிருப்பான். இப்போ இவ பேலன்ஸ் உள்ளவங்க எல்லாத்தையும் அப்படியே சுட்டு கொன்று எல்லார் கதையும் முடிச்சு விட்டு கடைசியாக இவளோட இன்னொரு வெர்ஷனான அந்த வெர்ஷனை கொள்றப்ப தாங்க அங்கே தான் இந்த ஃபைட்டு நடக்குதுங்க. அதில் தாங்க இந்த கோணிப்பை போட்டவன் அந்த வெர்ஷன்ட்ட அப்படி கடலில் இந்த கப்பல்கிட்ட இந்த முனையில் அப்படி மாட்டிட்டு அப்படியே சரண்டர் ஆகி ஒரு மாதிரி நின்றுவான். ஏய் எல்லாத்தையும் கொல்லணுண்டி, அப்போ தாண்டி நீ தப்பிக்க முடியும், கில் எவ்ரி ஒன் அப்படின்ட்டு இவ கடலுக்குள்ளே குதிச்சிரும்ல. இவ இப்போ கடலுக்குள்ளே விழுந்த அப்புறமாங்க அங்கே இவ படத்தோட ஸ்டார்டிங்கில் அந்த போட்டில் தூங்குறப்போ ஒரு கெட்ட கனவு கண்டேன்ட்டு எந்திரிச்சிருப்பாள்ல, அது இப்போ நடக்குங்க. அப்படியே அந்த கரை ஒதுங்கி போய் அப்படியே முழிப்பு தட்டி எந்திரிக்கிறா. அப்புறம் அப்படியே நடந்து போய் ஊருக்குள்ள அப்படியே லிஃப்ட் பிடிச்சி வீட்டுக்கு போயிடுவான். அப்படி புள்ளைய வீட்டு விண்டோலேருந்து அப்படியே கண்ணீர் மல்க பார்த்தாப்ல, சப்பாடா மகனே நான் லூப்லேருந்து தப்பிச்சிட்டேன்டா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருப்பா பாருங்க. அங்கே வீட்டுக்குள்ளேருந்து இவளோட குரல் கேட்கும். ஐயோ அங்கே அவளுக்கு அப்படி இருக்குங்க, அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். என்னடா முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி. இன்னொரு வெர்ஷன் அது வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. அங்கே இப்போ வந்துகிட்டு இருக்கவ இவ தாங்க அந்த காலிங் பெல்ல அமுக்கி விட்டு அப்படியே ஓடிடுவா. இவ அப்படியே அந்த சைடு வீட்டு ஜன்னல்ல அப்படியே பையன் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க பையன் இவளுக்கு பயந்துகிட்டு தான் அப்படியே அந்த பெயிண்டை கீழே தள்ளி விட்டுருக்கான். வீட்டில் உள்ள அந்த அம்மாக்காரி அவ புள்ள எதுக்கிட்டே பெயிண்டை தட்டி விட்டா அப்படின்னு பலாருன்னு ஒரு அறையை போட்டுருவா. ரொம்ப கொடுமைக்காரியா இருக்கதை பார்த்துட்டு இவளுக்கு சக்கக்கவும் வந்துருங்க. ஏண்டி என் பிள்ளையவ அறையிற அப்படின்ட்டு அப்படி கோவத்தோட போய் அப்படி சுத்திலால தலையில அடிச்சு கொண்டு போட்டுருவா. புள்ள இதை தாங்க பார்த்துக்கிட்டு அப்படியே பயந்து திணறி இருக்கான். வரமாட்டான் இருப்பான்ல. ஆனால் படத்தோட ஸ்டார்டிங்கில் இவ பேக்கில் இவ வெறுமனே துணிமணியை மட்டும்தான் அப்படியே தெரிகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ தாங்க அந்த உடம்பெல்லாம் காட்டுறாங்க. அவன் அந்த லாக்கெட்டையும் இவ எடுத்து வச்சுக்கிட்டு தாங்க கடைசியாக அந்த பாடியெல்லாம் இப்படி காரில் அப்படியே போட்டுவிட்டு புள்ளைய கூப்பிட்டுவிட்டு கடைசியில் இந்த இடத்துக்கு அப்படியே போன மாதிரியே அதே மாதிரி போகிறாங்க. பறவை இவ காரில் அடிபட்டு செத்துற புள்ள எம்மா பறவை அடிபட்டுருச்சுமா அப்படின்னு ஒரு மாதிரி பயந்து திணறவும் இவ நான் பார்த்துக்கிறேன்டா மகனே, இருடா மகனே நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் செத்த பறவையை எடுத்து அப்படி ஓரமாக போவா பாருங்க. அங்கே இதே மாதிரி ஏகப்பட்ட பறவை செத்து கிடக்கிறத பார்த்து அப்படியே நிப்பா பாருங்க. ஐயோ இவ அப்புறமும் அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு பயந்த புள்ளைகிட்ட அப்படியே பேச்சை போட்டுக்கிட்டே அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டு இருப்பா. காருங்க ஒரு லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே சோட்டெல்லாம் அப்படியே சரிச்சு விட்டுருது. அப்படியே காற்றுல பறந்து அப்படியே சரியான ஆக்சிடென்ட்டுங்க. கட் பண்ணா இப்போ இந்த ஆக்சிடென்ட்லங்க இவ கொன்ன அந்த பாடி அதை பொதுமக்கள் இவ தான் ஏதோ அம்மா கறின்னு நினச்சிட்டு இருக்காங்க. புள்ள அங்கேயே அப்படியே ஸ்பாட் அவுட்டில் செத்து போய் கிடக்குறாங்க. இவ இதெல்லாம் அப்படியே அழுது மெனிக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருப்பா. படத்தில் இந்த இடத்துல தாங்க இவ தான் அந்த லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறா. இங்கே தான் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறா. இந்த சிசிஃபஸ் மாதிரி டெத்தை சீட் பண்ண பார்த்ததால கடவுள்கள் கிட்டலாம் டெத்தை ஏமாற்ற பார்த்ததுனால அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, நீ இதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே கிடறா அப்படின்ட்டு சிசிஃபஸ் ஆட்டம். அதே மாதிரி இவளும் அதே சாய்ஸ் எடுத்து லூப்பை ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. எப்படின்னா இவ குழந்தைய தன்னாலேயே செத்து போச்சுன்றத நம்மளே இப்படி ஆக்சிடென்ட்டில் நம்ம பிள்ளையவே கொண்டுட்டோமே அப்படின்ற இந்த ரியாலிட்டி ஏற்றுக்கிட்டு வாழ்கிறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இதுக்கு நம்ம புள்ள அங்கே லூப்பில் மாட்டிக்கிட்டு உயிரோடு இருக்கவதாச்சும் பரவாயில்ல, அங்கே நம்ம லூப்பில் மாட்டிக்கினாலும் பரவாயில்ல, நம்ம புள்ள உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அம்மா பாசத்தில் தாய் பாசம் எப்படி வேலை செய்யுது பார்த்தீங்களா? அப்படி ஒரு மாதிரி அப்படியே வலியோட அழுது நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு டாக்ஸி டிரைவருங்க இவன் அழகாக இருக்காளேன்ட்டு அப்படியே உஷார் பண்ண அப்படியே பேசி வாங்க மேடம் ரைடு போகலாம் அப்படின்னு கூப்பிட
கூப்பிடுவான். இவன் அதில் தாங்க அப்படி ஏறி அந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீனில் இவங்கெல்லாம் அந்த போட்டில் கடல் பயணம் போகலான்ட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருப்பாங்கல்ல, இவன் ஒரு மாதிரி அப்படியே பேந்தன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே அவங்களோட அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே கிளம்புறாங்க. அங்கே இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்த நம்மளையும் இவளை மாதிரியே அப்படியே பேந்தன்னு முழிக்க விட்டு எப்படின்னா ஏதோ அறிவாளியாக உணர்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வியர்டான ஒரு ஃபீலிங்கை கொடுத்து அப்படி படத்தை முடிக்கிறாங்கங்க.